श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिகையே. வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, நேற்று 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி காலை சுமார் 8:24 அளவில் சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சியாகி இருக்கிறார். மீனராசியில் தற்பொழுது சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய சனி பயிற்சியின் பொதுவான பலன்களை நாம் இப்போது காண்போம். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமாகிய களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் நேற்று முதல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டக சனி எனப்படும். 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சிறு சிறு கவலைகளோ அல்லது சிந்தைகளோ இருக்கக்கூடும். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர். முதல்ல 5ஆம் வீட்டை பற்றி பார்ப்போம். 5ஆம் பாவத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறோம். 5ஆம் இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கின்றது. எனவே 5ஆம் வீட்டு அதிபதியாகிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு சில நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்கிற 5ஆம் வீட்டு அதிபதி அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருவார். 5ஆம் இடம் குழந்தைகளை குறிப்பதால் 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் பாவத்தில் இருப்பதால் குழந்தைகளுக்காக சில செலவுகள் நீங்கள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து ஒரு சிலர் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பும் இந்த சனி பயிற்சி மூலம் இருக்கிறது. உங்கள் ராசியை சார்ந்த மாணவர்களில் பல பேர் உயர் கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடும். வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சென்று கல்வி பயின்று அங்கேயே அவர்கள் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த சனி பயிற்சியின் காலகட்டத்தில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லை, சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் ஓரளவுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கும். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு அறிமுக திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமாகிய களத்திரஸ்தானத்தில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைவரை சற்று அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை காணலாம். மேலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். பொருளாதார விஷயங்களை சற்று கவனமாகவே கையாளுங்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் தற்போது ராகு பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து 9ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு சிறப்பான நிலை என்னென்னா, 6ஆம் பாவம் போட்டி தேர்வு இதெல்லாம் சொல்கிறது. அதாவது போட்டியாளர்களை சந்திக்கக்கூடிய இடமாக வருது 6ஆம் பாவம். மற்றவங்களை நீங்கள் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் 6ஆம் பாவம். ஹெல்த் இஷ்யூஸை சொல்லக்கூடியதும் 6ஆம் இடம். கான்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடமாகவும் வருகிறது 6ஆம் இடம். 6ஆம் பாவத்திற்கு தற்பொழுது குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு கொஞ்சம் சிறப்பான நிலைன்னு சொல்லலாம். 6ஆம் பாவத்தில் உள்ள ராகுவை குரு பகவான் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பதால் போட்டியாளர்களை நீங்கள் எளிதில் வெல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலருக்கு ஒரு ஏற்றம் தரும் காலமாகவே இந்த சனி பயிற்சி இருக்கும். 7 சனி இருந்தாலும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு கிடைப்பதாலும் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுக்கு கிடைப்பதாலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் இந்த சனி பயிற்சியில் காணலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி என்னென்னா, குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற 26/5/2026 முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவமாகிய கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்ச பலம் பெற்ற நிலையில் இருக்கப் போகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதி, சுகஸ்தானாதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுபவர். அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்தில் வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருக்கப் போவதால் வாழ்க்கை துணைவராலும் கூட்டு தொழிலாலும் மிகுந்த நன்மைகளை நீங்கள் அதிகமாகவே பெறப்போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, கடகராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும்
7ஆம் இடம் இந்த 3 பாவங்களையும் பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கப் போவதால் தைரியமாக செயல்படுவீர்கள். சகோதர வழியில் சில ஆதரவுகளை நீங்கள் பெறலாம். சிறுதூர பயணத்தால் சில நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மதிப்பு மரியாதை சற்று அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமாகிய மகர ராசியும் குரு பகவான் பார்க்க போகிறார். அதுவும் ஒரு சிறப்பு. குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தை பார்க்க போவதால் உங்கள் ராசியை சார்ந்த பலரின் குழந்தைகள் உயர்கல்விக்காக வெளியிடத்திற்கு சென்று வசிக்கக்கூடும். அதனால் அவர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறுவார்கள். ஒரு சிலர் தங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி பெறுவார்கள். மேலும் சிலர் குழந்தைகளுக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கக்கூடும். அடுத்ததாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறார். அது ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமாக வருவது மீனம். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவமாகிய கடகத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உச்சம் பெற்ற நிலையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமாகிய தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். அதுவும் 9ஆம் பார்வையாக. குரு பகவானுக்கு 9ஆம் பார்வையும் 5ஆம் பார்வையும் சிறப்பு வாய்ந்ததாகும். எனவே அவர் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தை பார்க்க போவதால் சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள். 7ஆம் பாவத்தில் தற்போது அமர்ந்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குரு பகவான் சற்று குறைக்கப் போகிறார் என்பதே உண்மை. அது மட்டுமில்லை, 7ஆம் இடத்த மக்கள் மன்றங்கிறோம். சனி பகவான் பொருளாளர்களை குறிப்பார். 7ஆம் பாவத்திற்கு உச்ச பலப்பெற்ற குருவின் பார்வை கிடைக்கப் போவதால் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு வேலை செய்வரின் ஆதரவு சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதியாக இருந்தால் அவர்களுக்கு தொண்டர்களின் ஆதரவு சற்று அதிகமாகவே கிடைக்கும். காரணம் என்னென்னா, 7ஆம் இடத்த மக்கள் மன்றங்கிறோம். ஸோ கன்னிராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். 7 சனி இருந்தாலும் அந்த சனீஸ்வர பகவானை குரு பகவான் பார்க்க போவதால் உங்கள் ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு இந்த காலத்தை நம்ம சொல்லலாம். வாழ்க்கை துணைவராலும் கூட்டுத்தொழிலாலும் மிகுந்த நன்மைகளை இப்பொழுது நீங்கள் பெறப்போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியை சார்ந்த சிலருக்கு அயல்நாட்டு தொடர்பால் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. எனவே நேயர்களே, பொதுவாக இந்த சனிப்பயிற்சியின் பலத்தை நம்ம பார்த்தோம்னா 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டு தற்பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறார். ஸோ அப்போ போட்டியாளர்களை ஜெயிக்கலாம். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமாகிய மீனத்தில் தற்பொழுது சனீஸ்வர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி என்ற நிலையில், அதாவது பூர்வ புண்ணிய சாணாதிபதி என்ற நிலையில் உங்களுக்கு சில நன்மைகளை பெற்றுத் தருவார். மேலும் அவர் குருவின் பார்வையை பெறப்போவதாலும் உங்களுக்கு சில அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேயர்களே, இதுவரை கன்னிராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சியின் பொதுவான பலன்களை பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.